சேஃப்டி இன்டர்வியூல சைட்ல ஒருத்தன் ஹெல்மெட் போடாம வேலை செஞ்சுட்டு இருக்கான் சஸ்பென்ஷன் லோடுக்கு கீழே. அது பெருசா இல்ல ஒரு டேமேஜ் ஸ்டஃப் ஹோல்டு ஒர்க்கர் டைட் ஆக்சஸாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அது பெருசா அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இந்த இடத்துல தான் இன்டர்வியூர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. இது சிம்பிளா கேட்டிருக்கலாம், அன்சேஃப் ஆக்ட்னா என்ன, அன்சேஃப் கண்டிஷன்னா என்னன்னு. இமேஜின் பண்ணுங்க, இந்த ரெண்டு கொஸ்டின்லயுமே ஒருத்தன் சஸ்பென்ஷன் லோடு கீழே ஹெல்மெட் போடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது ஒரு அன்சேஃப் ஆக்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹைட் ஒர்க் ஆக்சஸ்க்காக ஒரு ஸ்டஃப் ஹோல்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டஃப் ஹோல்ட் டேமேஜா இருக்கு. அதை இன்ஸ்பெக்ஷன் டேகும் ப்ரொவைட் பண்ணல நீங்க வச்சுக்கலாம். இதை ஒரு அன்சேஃப் கண்டிஷன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஹியூமன் ரிலேட்டட் மனுஷன் பண்ற தப்பு அது ஒரு அன்சேஃப் ஆக்டா கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எக்யூப்மெண்ட்டோ இல்ல ப்ரொவிஷன்ஸோ இது எல்லாத்துலயும் டேமேஜோ இல்ல அன்சேஃபா இருக்கு அப்படின்னா அதை ஒரு அன்சேஃப் கண்டிஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி ப்ரோ, அன்சேஃப் ஆக்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஒர்க்கருக்கு பிபிஇ கொடுத்துருப்போம், ஹெல்மெட் ஷூஸ் இது எல்லாம் போடாம வேலை செய்யறது, அவன் ஹைட்ல வேலை செய்யறான், சேஃப்டி ஹார்னஸ் போடாம வேலை செய்யறது, மொபைல் பேசிக்கிட்டே வண்டியை டிரைவ் பண்றது, ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்பீட் லிமிட்டை பார்க்காம வண்டியை வேகமா ஓட்டுறது, இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாமே நம்ம அன்சேஃப் ஆக்டா கன்சிடர் பண்ணலாம். சரி ப்ரோ, அன்சேஃப் கண்டிஷனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னா, லேடர் டேமேஜ் லேடர் கொடுக்கறது, டேமேஜ் ஸ்டஃப் ஹோல்டிங் கொடுக்கறது, எம்ப்ளாயிக்கு ப்ராப்பரான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்காம இருக்கிறது, மிஷின்ஸ்க்கு ப்ராப்பரா கார்டிங் சிஸ்டம் கொடுக்காம இருக்கிறது, எக்யூப்மெண்ட்ல சென்சார் டிவைஸ் ஒர்க் ஆகாம இருக்கிறது, இது எல்லாமே நம்ம அன்சேஃப் கண்டிஷனா கன்சிடர் பண்ணலாம். எப்பயுமே ஒரு சீரியஸ் இன்ஜுரி நடக்குது அப்படின்னா அன்சேஃப் ஆக்டும் அன்சேஃப் கண்டிஷனும் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது ஒரு சீரியஸ் இன்ஜுரியாவே ஏற்படும். சேஃப்டினா அது ஒர்க்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. சேஃப்டிங்கிறது அங்க இருக்கிற எவ்ரி ஒன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்க லொகேஷன்ல சேஃப்டி கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். உங்க ஒர்க் லொகேஷன்ல அதிகமா நீங்க பாக்குறது அன்சேஃப் ஆக்டா அன்சேஃப் கண்டிஷனா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.